உங்களோட ரெசிலியன்ஸ் லெவல் லோவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்க நெகட்டிவ் தாட்ஸ நீங்க பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன்ஸோட மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். 2வது டெய்லி மைண்ட்ஃபுல்னஸோ இல்ல பிரீத்திங் எக்சர்சைஸோ ஃப்ரீக்வென்ட்டா, கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். அண்ட் அடுத்து நீங்க பண்ண வேண்டியது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஜோன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அங்க உடனே ரியாக்ட் பண்ணாம, அத ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அத நீங்க ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட ஃபெயில்யூர்ஸ் அப்படின்னு வரும்போது, அது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க கன்சிடர் பண்ணணும். அதோட எண்ட் கிடையாது. அது முடிஞ்சு போகல. இதுலருந்து கத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்க்கு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களோட ரெசிலியன்ஸ் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களோட நெட்வொர்க், சோஷியல் நெட்வொர்க்க நல்ல பீப்பிளோட கனெக்ட் பண்ணணும். உங்க குரோத்துக்கு யாரு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கிறவங்கள நீங்க கூட வச்சுக்கணும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க இதுல என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.